ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃபேவரட் சீரியல்லாம் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? என்னடா இது, நம்ம நினைக்கிறது ஒன்று நடக்கிறது ஒன்றுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ரொம்ப நாளாகவே நம்ம நினச்ச மாதிரி சீரியல் போகலை. ஏன்னா அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அதுபடி தானே சீரியலை கொண்டு போவாங்க. அந்த மாதிரி தான் இப்போ ரொம்பவே ஒரு கேவலமாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் போர் அடிக்குது அப்படின்னு சொல்லலாம். என்ன பண்ணுறது, டைரக்டருக்கு அது பொழுது போல் அதனால் அவர் இருந்துக்கிட்டு சுற்றி 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 கொண்டு வந்து அங்கேயே விடுறாங்க. ஆனால் ஆக மொத்தத்தில் அந்த சுடர் செத்தாலா பொழைச்சாலா அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின கான்செப்டே இல்லாமல் இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சுடர் வந்து எதுக்காக செத்தானும் தெரியல, அவளை யார் கொலை பண்ணாங்கன்னு தெரியல, அதெல்லாம் விட்டுட்டாங்க. இதில் ஏதோ தினேஷ் வந்து ஊற்றுனாங்க, அந்த தீபிகாவை கொண்டு வந்து தூக்கி விட்டாங்க, அதை இதை பண்ணாங்களே தவிர கடைசி வரைக்கும் அது எதுக்காக கேஸ் போகுது, என்ன கான்செப்டுன்னே புரியாமல் அவங்களும் போயிட்டுருக்காங்க, நாமளும் போயிட்டுருக்காங்க. ஒருவேளை சுடருக்கும் அந்த தினேஷுக்கும் வேறு ஏதாச்சும் ஒரு சம்மந்தம் இருக்குமோ, வேறு ஏதாச்சும் விஷயத்தில் பணம் வந்து திருடுறதுலையோ, இல்லை பணத்தை ஏமாத்துறதுலையோ, இல்லை வேறு ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் வந்து சம்மந்தம் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுவும் தெரியல. அப்படியே ஒரு குழப்பத்திலேயே போயினுக்குது. ஆனால் இது என்னைக்கு தான் முடிய போகுதுன்னு தெரியல. இப்போ என்ன அப்படியே நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறது, மறுபடியும் அதே அரைச்ச மாவை தான் அரைச்சினுக்கிறாங்க. அப்படி என்ன அரைச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்பாவை மறுபடியும் கடத்திட்டாங்க. ஐயோ, இது பழைய கதைன்னு சொல்லிட்டு பார்த்தா பழைய கதை தான். ஆனால் கடத்தினது இப்போ வேற ஆள், நம்ம தீபிகா இருக்கால, தீபிகா அவளும் அதுக்கப்புறமா இந்த ராஜேஸ்வரியும், இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த வாட்டி அந்த வெண்பாவை கடத்திருக்காங்க. என்னம்மா சொல்கிற, அவங்க தான் ஊட்டி கொடைக்கானலும் ஏற்காடு இங்கே போயிருந்தாங்க, அப்பயே கடத்திட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதுதான் அப்போ வந்து தீபிகா மட்டும் கடத்தினா. இப்போது ராஜேஸ்வரியும் கூட்டணியில் சேர்ந்து கடத்திருக்காங்க. இப்போ தான் வந்து கதை புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா என்ன பண்ணுறது, இவங்களுக்கு வேறு கான்செப்ட் இல்லை. அதனால தான் அரைச்சி மாவு ஊற்றி அரைச்சின்னுக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க வேண்டியது நம்ம தலையெழுத்து அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தாலும் அடுத்தும் என்ன சுவாரஸ்யமாக நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்களா? நம்ம ராஜேஸ்வரி வந்து அடுத்த கட்டத்துக்கே போயிட்டா. என்னதான் அவளுக்கு இத்தனை நாள் நம்ம தம்பியோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூலையில் பாசம் இருந்தாலும் அந்த பாசத்தை வச்சுக்கிட்டு அவள் யாருக்கும் எந்த தீங்கும் கொடுமையும் பண்ணாமல் இருந்தா. ஆனால் மொத்தத்தில் அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரிய ஆபத்து அப்படின்னு சொல்லிட்டு எதையும் பண்ணாமல் இருந்தா. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு அவதாரம் எடுக்கிறா. அது என்னென்னா, வெண்பாவை கடத்தி கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இந்த தீபிகா கூட சேர்ந்துக்கிட்டு இந்த ராஜேஸ்வரி என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இவ இருந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு ஊசி ஒன்று வெண்பாவுக்கு போடுறா. அது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவள் ஏற்கனவே மயக்கத்தில் இருந்தாலே அவளுக்கு விஷ ஊசியை போட்டு விட்டுறா. அந்த விஷ ஊசி உடம்புல இருக்கிற மாதிரியே தெரியாது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அவளுடைய மைண்டு எல்லாத்தையும் டிஸ்டர்ப் பண்ணி அவளுடைய உடம்பு எல்லாத்தையும் சோர்வடைய வச்சு அப்படி இப்படின்னு ஆகி கடைசியில் அவளை நொந்து நூடுல்ஸ் ஆகி அவளே ஒரு நேச்சுரல் டெட் ஆன மாதிரி தான் அதை காட்டும். அந்த மாதிரியான ஒரு இன்ஜெக்ஷனை பண்ணி அவளை வந்து படுக்க வச்சிடுறா. அதுக்கப்புறம் என்ன, வெண்பாக்கு தூக்கம் பயங்கரமாக வருது, பசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு உணர்வுமே இல்லாமல் அவள் பாட்டுக்கு அமைதியாக இருக்கா. தூக்கம் அப்படின்றது சுத்தமாகவே இல்லாமல் போயிடுச்சு. தூங்கி எழுந்ததுக்கப்புறம் ஐயோ குழந்தை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவளுக்கு மனசுக்குள்ளே இருந்தாலும் இந்த தீபிகா இருக்கா பார்த்தியா, சாப்பிட்டோம் நல்லா அனுபவிக்கட்டும், அவள் வந்து இருக்கிற வரைக்கும் என் வாழ்க்கையே நிம்மதியாக இருக்க போகிறதில்ல, இவளும் இவள் அம்மாவும் என்னைக்கு எங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அன்னைக்கு ஆரம்பித்தது எங்களுக்கு சனி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக பேசிகிட்டு இருக்க. ஆனாலும் என்னதான் இருந்தாலும் இந்த ராஜேஸ்வரிக்கு தம்பி பொண்ணுன்றப்ப கொஞ்சம் பாசம் இருக்க தானே செய்யும். அதனால் அவர்ந்துக்கிட்டு கொஞ்சம் அவளை காப்பாற்றி விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்க, என்ன ராஜி எனக்கு நல்லது பண்ணுறேன், எனக்கு வந்து உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னவோ கதை சொன்னீங்க. ஆனால் கடைசியில் பார்த்தீங்களா உங்கள் வேலையை காட்டுறீங்க, உங்கள் தம்பி பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவளை காப்பாற்றுறதுக்காக என்னை வந்து நீங்கள் கழட்டி விட பார்க்குறீங்க அதானே அப்படின்னு சொல்ல, ஐயோ இல்லை மேடம், என்ன இருந்தாலும் என் தம்பியோட குழந்தை இல்லையா, அவளை ஒரு நாளும் நான் அழிக்கணும்னு நினச்சதில்லை. எனக்கு அந்த வீட்டில் இருக்க எல்லார் மேலேயும் கோபம் இருக்குது, யார் மேலேயும் பாசம் இல்லை தான். ஆனால் இவள் ஒரு எங்கள் வீட்டோட பிரின்சஸ் ஏஞ்சல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவரால் இவளை ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது மேடம் அப்படின்னு சொல்ல, இங்கெல்லாம் பாவமுனியம் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எபிசோட பயங்கர த்ரில் ஆக்கிட்டு இருக்காங்க நம்ம தீபிகா.